வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் அந்த நிகழ்விற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அறநிலைத்துறை அதிகாரிகளினுடைய அந்த பதில்கள் திருப்தி அளிக்காததால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரில் சென்று நேற்று கள ஆய்வு செய்தார். இது செய்தியாக எல்லா பத்திரிகைகளும் வந்துருந்துச்சு. இதில் நம்ம சேனலோட கருத்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் வந்து சேரும். தொடர்ந்து இந்து மக்களை அலட்சியம் செய்வது, இந்து மக்களுடைய சமய வழிபாட்டு முறையினை கேலி செய்வது அல்லது அவதூறு பரப்புவது, அவர்களுடைய நம்பிக்கைகளை குலைப்பது, இந்துக்களுடைய நம்பிக்கை குலைப்பது, இதை தொடர்ந்து திமுக செய்கிறது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. கேட்டால் மூட நம்பிக்கைகளை அகற்றுவோம் என்பார்கள். யார் இவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்வதற்கு? சரி, அந்த விவாதத்துக்குள் செல்ல வேண்டாம். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஆணையிட முடியுமா முடியாதா என்பதுதான் இப்போது கேள்வி. ஏன் ஆணையிடுவதில் என்ன சிக்கல்? மாற்று மதத்தினருடைய கோயில் அங்கு இருக்கிறது என்பதற்காக ஒரு காலங்காலமாக நடந்து வந்த ஒரு வழிபாட்டு முறையை நிறுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? இன்னொன்றும் கூறுகிறேன், இவர்கள் சொன்ன காரணமும் அப்பட்டமான பொய், பித்தலாட்டம். இவர்கள் மறைமுகமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நாங்கள் இந்துக்களின் பண்டிகையை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்பதை காட்டுவதற்காக இதை செய்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இன்னொன்றும், அப்படி ஒரு தீபம் ஏற்றும் நிகழ்வு நடக்கும் பொழுது இஸ்லாமிய ஆலயங்களின் மீதோ அங்கே இருக்கிற மசூதி மீதோ எதுவும் தாக்குதல் நடந்துவிடும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்களா? பாதுகாப்பு போட்டுக்குங்க. மலை மேலே இத்தனை பேர் ஏறி போய் ஒரு அசம்பதத்தை நடத்திடுவாங்க. அது என்னமோ சரியாக இல்லை. ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதே இந்த சொரணை இல்லாத திமுக அரசு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு, நான் ஒன்றும் அதிமுகவோ பாஜகவோ எல்லாம் கிடையாது, உடனே சங்கின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லை. இந்த சொரணை இல்லாத அரசு இதே முருகன் மாநாடு நடத்தினார்கள். 101% வாக்கு அரசியலுக்காக. இப்போ அதே முருகன் கடவுளுக்கு ஒரு 6 படை வீட்டில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுப்பதில் அறநிலைத்துறைக்கு என்ன சிக்கல்? மாநாடு நடத்தியவர்கள் தானே நீங்கள். வாக்குக்காக எது வேண்டுமானாலும் செய்வீர்கள். இப்போது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தொடர்ந்து இவர்கள் மறுத்து வந்தால் இந்த ஆட்சி காலியாகும். மாற்று கருத்தே இல்லை. ஏற்கனவே தென் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் திமுக காலி. அண்ணன் அழகிரியுடைய ஆதரவுலாம் இவங்க எடுக்காதனால காலி. இப்போ முருகன் ஆதரவையும் இழக்கிறார்கள். மதுரை இவர்களுக்கு ஒரு சோதனை களமாகத்தான் அறியும். ஆனால் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்ற ரொம்ப அலட்சியமாக தான் திமுக அரசு கையாளுது.